இதை முதலில் அரசியலாக்கியது யார்? சொந்த கட்சிக்காரன் சாவதை கட்சிக்கார தலைவர்கள் விரும்புவார்களா? ஏறத்தாழ இந்த சிபிஐ விசாரணையை ஏற்றுக்கொள்கிற அந்த வினாடி வரைக்குமே எல்லாருமே பதுங்கு ஒளியில தான் இருக்காங்க. அந்த மாதிரி இவங்களுக்கு எந்த வெக்கமானமும் கிடையாது. பூரா பேர் எஸ்கேப் ஆயிட்டான். விசாரணையை ரொம்ப நாட்கள் இழுத்துட்டு போறதுக்கு தான் அது உதவுது. திமுகவுக்கும் பாஜகவுக்கும் ரகசிய கூட்டணி இருக்கிறதா? குற்றச்சாட்டு என்ன சொல்றான்னா, எதுக்கு முதலமைச்சர் வந்தாரு, ஏன் செந்தில் பாலாஜி வந்தாரு, ஏன் மினிஸ்டர் வந்தாரு, ஏன் டாக்டர் வந்தாருன்னா கேட்கறான். செத்து போன 41 பேரை தவிர இந்த வழக்குல விஜய் கூட ஒரு சாட்சி தான். விசாரணை முறையில ஒரு போதாமை இருக்கிறது. விசாரணை டிஸ்டர்ப் பண்ணாம எதுக்கு இவங்க பிரஸ் மீட் நடத்துறாங்க? விசாரணையில அவங்க குறுக்கிட்டாங்க. இதெல்லாம் ரொம்ப உச்சபட்சமாக மக்களை முட்டாளாகிற வேலை. நம்பகமான விஷயங்களை தொடர்ந்து உரையாடி வருகிற நியூஸ் போக்கஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தொடர்ந்து ஆதரவு தாருங்கள். சார் வணக்கம். வணக்கம். விஜய் அவர்களுடைய அந்த கரூர் விவகாரம், அந்த பெரும் துயரம், அந்த விஷயத்தில் உச்சநீதிமன்றம் கொடுத்த அந்த சிபிஐ விசாரணையை தொடர்ந்து தமிழக அரசியலில் அரசியல் கிளாரிட்டி கிடைக்குது. அந்த தீர்ப்பு ஆதரிக்கிறவங்க யார், எதிர்ப்புறவங்க யார் அப்படிங்கிறது அதிலே கூட பார்த்தீங்கன்னா 2 விதமான பிரிவு உருவாகுது. ஒரு பக்கம் என்டிஏ அலையன்ஸில் இருக்கக்கூடிய எல்லா கட்சியும் ஆதரிக்கிறாங்க, இந்தியா அலையன்ஸில் இருக்கக்கூடிய எல்லா கட்சியும் அதை எதிர்க்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் அரசியல் தெளிவடையுதுங்கிறத பார்க்குறோம். இது உண்மையிலே முழுக்க அரசியல் தான் ஹேண்டில் பண்ண போகிறாங்களா? இது இந்த சப்ஜெக்ட்ஸ் முழுக்க சிபிஐ விசாரணைக்கு போனது அப்படிங்கிறது முழுக்க பாஜக கை போயிடுச்சு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் பேசுகிறாங்க. அது உண்மையிலே அப்படி தான் போதா? அப்படி கிடையாது. அதுக்கு உச்சநீதிமன்றம் சில புல் ஸ்டாப் வச்சுருக்காங்க. என்ன அப்படின்னா, அதை சிபிஐ கொடுத்து சென்ட்ரல் கவர்மெண்ட் அதை ஓன் பண்ணாது, நாங்கள் மானிட்டர் பண்ண போகிறோம், சுப்ரீம் கோர்ட்டே மானிட்டர் பண்ண போகுது அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. அப்படிங்கிறதுனால அது அப்படியும் பார்க்க முடியாது. இது நியாயமாக தான் போகுது. எப்படி புரிஞ்சுக்கலாம் அது? இல்லை, சிபிஐ என்கிற விசாரணை அமைப்பு ஒரு தன்னாட்சி பெற்ற அமைப்பு, எந்த சார்பு நிலைக்கும் உட்பட்டது அல்ல என்கிற இமேஜை அறத்தால் அது இழந்து நிற்கிறது. ஒரு 11 ஆண்டு கால பாஜக ஆட்சியில் எந்த விசாரணை அமைப்பாக இருந்தாலும் சரி, அது எல்லா அமைப்புகளுமே சார்பு நிலை கொண்ட ஒரு அமைப்பு என்கிற சந்தேகத்தின் நிழல் அதன் மீது படிந்திருக்கிறது. அந்த சந்தேகத்தின் நிழலை போக்குவதற்கு அவர்களும் முயற்சி செய்யலை, ஆளுங்கட்சியும் அந்த மாதிரி வாய்ப்பை தரலை. இப்போ நீங்கள் விஜய் இந்த விபத்தில் மாட்டிக்கொண்டாரு, இந்த மாதிரியான ஒரு நெரிசல் மரணத்தில் மக்களுடைய ஒரு பெரிய துயரத்துக்கு ஒரு காரணமாயிட்டாரு அப்படின்னு ஒன்று, இதை முதலில் அரசியலாக்கியது யார் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. இதை யாராவது தன்னுடைய சொந்த கட்சிக்காரன் சாவதை கட்சிக்கார தலைவர்கள் விரும்புவார்களா? அவர்கள் இழந்தவர்கள் எல்லாருமே நம்முடைய தமிழ் உறவுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய பண்பாட்டு அரசியலை தான் ஸ்டாலின் சொன்னார். ஸ்டாலின் அரசியலை தொடங்கவே இல்லை. இதை யார் தொடங்கினா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இவங்க பூரா பதுங்கு குடிகளுக்குள்ளே போயிட்டாங்க. ஏறத்தாழ இந்த சிபிஐ விசாரணையை ஏற்றுக்கொள்கிற அந்த வினாடி வரைக்குமே எல்லாருமே பதுங்கு குடியில் தான் இருக்காங்க. நான் கூட சொன்னேன், தனி விமானத்தை பயன்படுத்தக்கூடிய விஜய் அவர்கள் ஒரு நீர்மூழ்கி கப்பல் வாங்கிவிட்டால் எல்லா கட்சியினுடைய ரகசிய கூட்டங்களை இந்த மாதிரி ஆபத்து நேரங்களில் அது உதவும். நீர்மூழ்கி கப்பலுக்குள்ளேயே நீங்கள் நிர்வாகங்களை பற்றி பேசலாம் அப்படின்னு கூட நான் சொல்கிறேன். அந்த அளவிற்கு அவர்கள் திடீர்னு தலைமறைவாயிட்டாங்க. அப்போ எல்லாருமே தலைமறைவு ஆனதற்கு பின்பு அவங்களுக்கு அரசியலுக்கான அடி எடுத்து கொடுத்தது யாருன்னா பாஜக தான். அண்ணாமலை போன்றவர்கள், நயினார் நாகேந்திரன் நெரிசல் மரணத்தில் விஜயவே கொண்டிருப்பாங்க. ஒரு படி மேலே போய் அவருக்கு ஓய்வுரிய பாதுகாப்பு இருக்கு, போலீஸ் சேஃப்டியாக கொண்டு போய் எல்லாரையுமே எஸ்கேப் பண்ணி விட்டாங்க. கரூரின் எல்லையில் நின்று நாங்கள் பேசினோம்னு ஆதவர்ஜுனா 2 படிக்கிறாப்புல எல்லாம் ஓடி போயிட்டாங்க. யாருமே யாரும் துண்டை காணும் துணியை காணும். அதாவது வெள்ளத்தில் வேட்டி போனால் வேட்டியை தேடிக்கிட்டு போக முடியுமா? தேடிக்கிட்டே போனோம்னா வெள்ளத்தில் நம்ம போயிடுவோம், வேட்டி போயிட்டு போகுதுன்னு சொல்லி உள்ளங்கையில் பொத்திக்கிட்டு ஓடி வந்துட்டோம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இவங்களுக்கு எந்த வெக்கமானமும் கிடையாது. பூரா பேர் எஸ்கேப் ஆயிட்டான். எஸ்கேப் ஆகிட்டு போய் விளையாட்டு போட்டி நடத்துகிற இடத்துக்கு போயிட்டு 16 நாள் துக்கம் அனுபவிக்கிறேன். இதெல்லாம் ரொம்ப உச்சபட்சமாக மக்களை முட்டாளாகிற வேலை. இவங்க தான் திருப்புவனம் காவலாளி மரணத்தில் சிபிஐ விசாரணை எதுக்கு, உங்களுக்கும் திமுகவுக்கும் பாஜகவுக்கும் ரகசிய கூட்டணி இருக்கிறதா, ஏன் எஸ்ஐடி விசாரணை போதாதா, எதுக்காக அப்படின்லாம் பேசுனாங்க. அதில் ஒரு லாஜிக் பாயிண்ட் இருக்கு. மாநில அரசினுடைய நிர்வாகத்துக்கு உட்பட்ட காவல்துறை தவறு செய்து சித்திரவதை மரணத்திற்கு ஒருவரை ஆளாக்குகிற போது மாநில அரசாங்கமே அதனுடைய விசாரணை அமைப்புகளே விசாரிக்க வேண்டியது என்பது
சரியா இருக்காது என்பதுதான் வந்து சிபிஐ விசாரணைக்கான ஒரு நியாயம். ஆனா இதுல என்ன வேடிக்கையானதுன்னா, சிபிஐ விசாரணைக்குள்ள போன எல்லா வழக்குகளுமே தீர்க்கப்பட்டது மாதிரியான ஒரு தோற்றத்தை உருவாக்குறாங்க. உண்மை என்னன்னா, சிபிஐல வந்து ஒரு மிகப்பெரிய அளவுல பற்றாக்குறை இருக்கிறது, போதாமை இருக்கிறது. அங்க அதுக்கான ஹியூமன் சோர்ஸே ரொம்ப கம்மியா இருக்கு. விசாரணையை வந்து ரொம்ப நாட்கள் இழுத்துட்டு போறதுக்கு தான் அது உதவுது. நடைமுறையில பல வழக்குகள், கண்டுபிடிக்க முடியாத பல வழக்குகள் இருக்கு. நமக்கு தெரிந்து ரொம்ப பேசப்பட்ட வழக்குகள்ல வந்து KN நேரு தம்பி ராமஜெயம் வழக்குல சிபிஐ தான் வந்து சிந்துபாத்து கதை கூட முடிஞ்சிடும், அந்த கதை முடியாம கிடக்கு. அது மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா சாத்தான்குளம் சிபிஐ விசாரணை தான். அந்த அப்பனை மகனை அடிச்சு கொண்டதுல அதுவும் சிபிஐ விசாரணை தான். எல்லா விஷயங்கள்லையுமே சிபிஐ விசாரணை தான். இதனால ஏதாவது நடந்திருக்கான்னு பார்த்தா எதுவுமே நடக்காது, நடக்கக்கூடாதுங்கிறதா அதனுடைய நோக்கமே. அது மாநில அரசாங்கத்தினுடைய வந்து நிர்வாகம் விசாரிப்பதா, மத்திய அரசினுடைய விசாரணை அமைப்பு இதை வந்து விசாரிப்பதா, அதான வித்தியாசம். இப்போ இதே அஸ்ராகாருக்கு சிபிஐல தான் ஒர்க் பண்ணார் இதுக்கு முன்னாடி. அப்போ அஸ்ராகாருக்கு சிபிஐல ஒர்க் பண்ணும்போது கரெக்டாக விசாரிப்பார். வடக்கு மண்டல ஐஜியா கொண்டு தமிழ்நாடு அரசு அவரை நியமிக்க போதெல்லாம் அவர் சரியாக விசாரிக்க மாட்டார்னு சொல்றது, ஒரே ஆளை பற்றி தப்பாக பேசுறது இருக்குல்ல, இதெல்லாம் அறியாமை போதாமையாக தான் நம்ம அதை பார்க்க வேண்டியது. இல்லையே, இப்போ வந்து நீதிமன்றம் என்ன சொல்றாங்கன்னா, பாதிக்கப்பட்டவர்களுடைய அவங்களுக்கு சில நம்பகத்தன்மையற்ற சூழல் இருக்கு. ஏன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டம் வந்து ஒவ்வொருடைய ரைட்ஸும் பாதுகாக்க வேண்டியது. ஏன்னா பாதிக்கப்பட்ட மக்கள் வந்து அவங்க சொல்றாங்க எங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படிங்கிறாங்க. அதை உறுதிப்படுத்துற மாதிரி தான் விசாரணை போயிட்டே இருக்கும்போது அந்த காவல்துறையுடைய உயர் அதிகாரிகள், பிறகு IAS ஆஃபீஸர்ஸ்லாம் வந்து பிரஸ் மீட் கொடுக்குறாங்க. அவங்க பிரஸ் மீட் கொடுக்கறதுங்கிறது வந்து அந்த விசாரணையை போக்கே பாதிக்கிற மாதிரி இருக்கு. எப்படி பாதிக்கும்? ஏன்னா வந்து விசாரணை கீழ்மட்ட அதிகாரிகள் விசாரிக்கிறாங்க, அதோடைய மேல்மட்ட அதிகாரிகள் அங்க இதுதான் நடந்துச்சுன்னு சொல்லும் பொழுது அப்ப விசாரணை அதிகாரிகள் என்ன நினைப்பாங்கன்னா, ஓ நம்ம தலைவர் சொல்லிட்டாருப்பா, அப்ப அதுபடிதான் நம்மளோட விசாரணையோட முடிவு இருக்கணும் அப்படின்ற மாதிரி அது இல்லை. அப்படி கிடையவே கிடையாது. இப்போ நீங்க ஒண்ணுமே இல்லை, சாதாரணமாக வந்து லோக்கல்ல இருக்கிற தலையாரிட்ட கேட்டு இந்த நிலம் வந்து அந்த ஆளுக்கு சொந்தமானதானா, இந்த மாதிரி வில்லங்கமா இருக்கே அப்படின்னு விசாரிக்கிறதுக்கும், தாசில்தார் விசாரிக்கிறதுக்கும், கலெக்டர் விசாரிக்கிறது அவரவருடைய நிர்வாக எல்லையில நின்று கொண்டு தான் அதை விசாரிப்பாங்க. அதனால அவரே சொல்லிட்டாரு அப்படிங்கறக்காக ஒரு கையெழுத்து போலி கையெழுத்து போட முடியாது. ஏன்னா இவங்களுக்கு பாதிக்கும். எல்லாருமே அவங்களோட ரூல்ஸ் என்ன, அவங்களுடைய அதிகாரம் இல்லை என்ன. நான் என்ன கேட்கிறேன், அமுதா IAS பேசுனதுனால அஸ்ராகாருக்கு வந்து மடங்கிடுவான்னு சொல்ல முடியாது. அஸ்ராகாருக்கு வந்து காம்ப்ரமைஸ் அப்படி சொல்லவே முடியாது. அவருடைய அதிகாரம் இல்லை வேற. இப்போ ஒரு செய்தியாளர் சந்திப்பு எதுக்குன்னா, பொதுமக்களுக்கு ஏற்படக்கூடிய அதிருப்திகரமான கருத்துக்களை ஒரு அரசியல்வாதியாக இருக்கக்கூடியவர்கள், அமைச்சர்களாக இருக்கக்கூடியவர்கள் சொல்லுகிற போது அது சார்பு நிலையாக பார்க்கப்படுகிறது. இல்ல சார், இப்ப எத்தனை ஆம்புலன்ஸ் வந்துச்சு அப்படி சொல்றது இருக்குல்ல, அந்த ஆம்புலன்ஸ் எதுக்காக வந்துச்சு அப்படின்னு ஒரு குழப்பம் வர்றது, இதை கிளியர் பண்றதுக்கு தான் அமுதா IAS பேசுறாங்களே தவிர, அமுதா IAS வந்து விசாரணை எப்படி பாதிப்பாங்க? இது வந்து அபத்தமான கேள்வி இல்லையா? அது அபத்தமான போக்கு கிடையாது. நீங்க தான் ஸ்டாலின் அவர்கள் தான் வேக வேகமா வந்து ஒரு நபர் ஆணையத்தை போட்டீங்க. ஆணையத்தை போட்டா அப்ப உங்களுக்கு தெரிஞ்ச உண்மைகள் பொய் எல்லா விஷயத்தையும் நீங்க அங்கதான் பேசணும், ஆணையத்துல போய் பேசணும். ஆணையம் ஒரு பக்கம் விசாரிச்சுட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது நீங்க வெளிப்பக்கம் வந்து நீங்க ஆணையம் விசாரிக்குது, ஒரு பக்கம் காவல்துறை விசாரிக்குது, ரெண்டு விசாரணை போயிட்டு இருக்கு பேரலா. அது போயிட்டு இருக்கும்போது நீங்க தனியா வந்து ஒரு பிரஸ் மீட் நடத்துறது அப்படிங்கிறது வந்து அது அந்த விசாரணையை டிஸ்டர்ப் பண்ணணும், அடிப்படையில் டிஸ்டர்ப் பண்ணணும். அது ஒரு கற்பனையான வாதம். அது எப்படின்னா அதுக்கு சம்பந்தமே கிடையாது. அதாவது ஒரு விளக்கம் சொல்றது, ஒரு அசம்பாவிதம் நடக்கிற போது, ஒரு மனித பேரிடர் நடக்கிற போது எத்தனை பேர் செத்தாங்க, எத்தனை பேருக்கு வந்து போஸ்ட்மார்ட்டம் ஆச்சு, எத்தனை பேர் வந்து எத்தனை ஆம்புலன்ஸ் வந்துச்சு, எதனால இது நிகழ்ந்துச்சுன்னு சொல்லி அரசின் அறிக்கை என்று ஒன்று இருக்கிறது. அதை என்னதான் அமைச்சர்கள் பேசினாலும் ஒரு மாற்று கட்சியில அந்த அரசை விமர்சிக்கக்கூடிய ஒரு மாற்று கட்சியினுடைய அசம்பாவிதம் என்பதனால மக்கள்கிட்ட அது நம்பகத்தன்மை ஏற்படுத்தாது என்பதற்காக வேண்டி ஒரு விளக்கத்தை வந்து இப்ப நீங்க ஒண்ணு இல்லை, இது ஒரு புரிதலுக்காக சொல்றேன். கொரோனா பேரிடர் காலத்துல மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் பேசுவதை விடவும் ஒரு சுகாதாரத்துறையினுடைய செயலாளர் வந்து எதுக்கு சொல்றாரு, கொரோனாவில் இத்தனை பேர் இறந்து போயிட்டாங்க, எத்தனை பெட்டு கொடுத்துருக்கோம், ஆக்சிஜன் வந்து இதெல்லாம் பண்ணியிருக்கோம், இந்த ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அப்படின்னு ஒன்று சொல்றாங்கல்ல. அது எதுக்காக சொல்றாங்கன்னா, அரசாங்கம் வந்து ஒரு சார்பு நிலையான ஒரு விஷயத்தை வந்து அரசு அதிகாரிகள் அப்படி பேசிட மாட்டாங்க. அரசு அதிகாரிகள் குறைந்தபட்ச நேர்மையோட டேட்டாஸ் வந்து தப்பா சொல்ல மாட்டாங்க. இது மாதிரியான ஒரு நம்பகத்தன்மைக்கு தான் அப்படி சொல்ல வைக்க சார். இப்ப நீங்க சொல்ற விஷயம் இது எடப்பாடி ஆட்சியில இருந்திருக்கல, கடந்த காலங்களில் இருந்திருக்கல, எல்லா ஆட்சியிலும் இருந்திருக்கல. அதான் சொல்றேன். இப்ப இது நீங்க சொல்ற சரி அப்படின்னா முன்னாள் சிஎம்க்கு தெரியாதா, எடப்பாடி பழனிசாமி தெரியாதா? ஏன்னா அவர் எதிர்கட்சி தலைவர். அவர் என்ன சொல்றாருன்னா, விசாரணை போயிட்டே இருக்கும்போது வந்து விசாரணை டிஸ்டர்ப் பண்ணாம எதுக்கு இவங்க பிரஸ் மீட் நடத்துறாங்க? விசாரணையில அவங்க குறுக்கிட்டாங்களா? இல்ல, இப்ப இது குறுக்கிடதான் உச்சநீதிமன்றம் பார்த்திருக்கு. இல்லங்க, இந்த பிரஸ் மீட் அப்படிங்கிறது இந்த விசாரணையில குறுக்கிடுறாங்கிறதுனால SCBI கொடுத்திருக்காங்க. சப்போஸ் இது நடக்காம இருந்தா நிச்சயமா SCBI போயிருக்காது. அதெல்லாம் கிடையவே கிடையாது. இது வந்து காக்கா உட்கார பணம் பலம் விழுந்த கதையா? பணம் பழுத்துருச்சு, அதனால கணிஞ்சு இருந்ததுனால காக்கா உட்காரும் போது விழுகுதே தவிர, காக்கா உட்கார நேரம் பணம் பலம் விழுகிறது தான்.
சரி, அப்ப நீங்க சும்மா இது ஒரு கட்டுக்கதை தான். இல்ல இப்ப உச்சநீதிமன்றத்தோட பார்வை நீங்க தவறாக பாக்குறீங்களா? அது இல்லைங்க, நீங்க ஒரு விஷயம் நமக்கு புரிதல் வேணும். அதாவது மாநில அரசை விடவும் மத்திய அரசாங்கம் வந்து அதிகாரத்தை குவித்து வைத்திருக்கக்கூடிய அமைப்பாக அவங்க இருக்காங்க. அமலாக்கத்துறை இருக்கு. ஒருத்தருக்கு குற்றம் நிரூபிப்பதற்கு முன்பே கொண்டு போய் ஜெயிலில் வைக்கிறாங்க. தண்டனை காலத்துல தானே ஜெயிலில் வைக்கணும், விசாரணை காலத்திலே ஜெயிலில் கொண்டு போய். அப்ப ஒரு கட்டற்ற அதிகாரத்தை வந்து அவங்க மெயின்டைன் பண்றாங்க. அதனால என்ன செய்யறான்னா, அவனுக்கு கூடுதல் பவரை கொடுத்ததுனாலயே இப்ப நீங்க சாதாரண லோக்கல் போலீஸ் வந்து ஒருத்தர் மேல கேஸ் போடுறான், திருடுனான்னு ஒருத்தர் மேல வழக்கு போடுறேன்னா அவன் திருடுனதுக்கான ஜார்ஜியை தான் போய் கோர்ட்ல போய் சொல்லணும். அமலாக்கத்துறைக்கு வந்து அந்த அவசியமே கிடையாது. அமலாக்கத்துறை ஒருத்தர் மேல வழக்கு போட்டா அந்த குற்றத்தை நிரூபிக்க வேண்டிய பொறுப்பு வந்து அவனுக்கு கிடையாது. அப்போ லோக்கல் போலீஸுக்கு வந்து அந்த பொறுப்பை கொடுத்துருக்கான். ஆனா வந்து அமலாக்கத்துறைக்கு அதை கொடுக்கல. அப்ப அதிகாரம் வந்து கட்டற்ற அதிகாரம், வரம்பு மீறிய அதிகாரம், கூடுதல் அதிகாரம் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குல்ல. இப்ப என்ன செய்யறான்னா, நீ என்னடா உத்தரவு போடுறது, நான் சொல்றேன்டா உத்தரவு அப்படிங்கிற இது ஒரு மாநில சுயாட்சிக்கு எதிரானதான். இல்ல சார், இப்ப ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒரு குறிப்பிட்ட பிரச்சனையில உயர்நீதிமன்றத்தோட பார்வை வேறையா இருக்கும். அதே உயர்நீதிமன்றத்தில் வேற ஒரு பெஞ்ச் மாறும்போது அந்த நீதிபதி அதை வேற மாதிரி பார்ப்பாங்க. இதே தான் சுப்ரீம் கோர்ட்லயும் ஒவ்வொரு நீதிபதிக்கும் அந்த பார்வை மாறுபடும். நம்ம அதை வந்து குற்றம் சொல்ல முடியாது. நீதிபதி ஏன் அப்படி பார்க்கற குற்றம் சொல்ல முடியாது. ஆனா அவர் எதன் அடிப்படையில் பார்த்தாலும் சில முகாந்திரம் வைக்கிறார் பாத்தீங்கன்னா, அதை தான் நம்ம பேசணும். அந்த முகாந்திரம் என்ன அப்படின்னா, பாதிக்கப்பட்டவர்கள் வந்து அவங்க தெரிவிக்கிறாங்க, எங்களுக்கு வந்து விசாரணை நம்பிக்கை இல்லை, நாங்கள் இந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கோம்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. அதை நீதிமன்றம் கன்சிடர் பண்றாங்க. ஒண்ணு. ரெண்டாவது என்னன்னா, விசாரணை போயிட்டே இருக்கும்போது எதுக்கு வந்து உயர் அதிகாரிகள் சம்பந்தம் இல்லாம எதுக்கு பிரஸ் மீட் கொடுக்குறாங்க. ஸோ இந்த ரெண்டு விஷயம் தான் வந்து அங்கே சிபிஐ கொடுக்கறதுக்கான ஒரு இடத்தை நோக்கி நகராங்க. இது எப்படி நம்ம வந்து அதாவதுங்க, இந்த வழக்கை பொறுத்தவரையில யாருடைய கண்களுக்கும் தெரியாமல் நடக்கிற ரகசிய குற்றங்கள்லாம் இருக்கு. சில பேர் போய் திடீர்னு படுகொலை செய்கிறான், கூலிப்பட கொலை செய்கிறான், யார் வந்து குத்துனான்னு தெரியாது, கொலை செஞ்சான்னு தெரியாது. சில பாலியல் வன்முணர்வு வழக்கு, இப்போ ராமஜெயம் வழக்கு நான் சொன்னேன்ல, யார் கொலை பண்ணான்னு தெரியல. சில மர்ம முடிச்சுக்கள் அவிழ்க்க முடியாத ரகசியங்களாக இருக்கிற வழக்குகளில் விசாரணை முறையில் ஒரு போதாமை இருக்கிறது, சார்பு நிலை இருக்கிறது அப்படிங்கிற ஒரு விசாரணை முறையின் மீது வந்து ஒரு அச்சம் இருக்கிற பட்சத்தில், தவறு இருக்கிற பட்சத்தில் மேல்முறையீட்டுக்காக வந்து ஒரு சிபிஐ விசாரணை அப்படிங்கிறதுல ஒரு நியாயம் இருக்கு, ஒரு லாஜிக் பாயிண்ட் இருக்கு. மாநில அரசு தவறு செஞ்சது, அதனால மாநில அரசினுடைய அமைப்பு விசாரிக்கக்கூடாது. இப்போ நான் திருப்போணம் காவல் அடிப்படை வழக்கு மாதிரி மாநில அரசே அதை விசாரிக்கக்கூடாது. இது ஒரு வகையான போக்கு. இதுல 27,000 பேர் கண்ணு முன்னாடியே இது ரகசிய விஷயம் கிடையாது. இந்த நெரிசல் மரணம் என்பது ஒரு ரகசியமான நடவடிக்கை கிடையாது. 27,000 பேருக்கு முன்னாடி நடந்திருக்கு. செத்து போன 41 பேரை தவிர இந்த வழக்குல வந்து விஜய் கூட ஒரு சாட்சி தான். விஜய் வந்து கண்ணு முன்னாடி தான் மயங்கி விழுகிறாங்க, தண்ணி பாட்டில் தூக்கி எறிகிறாரு அப்படிங்கிற நிலைமையை இருக்கிறத விஜய் முதற்கொண்டு பார்க்குறாரு. அப்போ ஐ விட்னஸுக்கு வந்து ஆள் இல்லை, கை புண்ணுக்கு வந்து கண்ணாடி தேவையில்லை. எல்லாரும் முன்னாடி நடந்த ஒரு விஷயத்துக்குள்ள எவ்வளவு கட்டுக்கதையை அடிச்சாங்க இவங்க. செந்தில் பாலாஜி ஆள் அனுப்பிட்டாருங்கிறான், கத்தியை வச்சு குத்திட்டாருங்கிறான், ஒருத்தர் அமிலம் வீசப்பட்டதுங்கிறான். இதெல்லாம் ஆதாரம் இல்லை, ஒன்றுக்குமே ஆதாரம் கிடையாது. இதை எதையுமே இவங்க கோர்ட்டில் சொல்லலை. இது சோசியல் மீடியாவில் வந்து தவறான தகவல்களை பரப்பக்கூடிய அதே தாவேகாவுடைய கட்சிக்காரங்க யாருமே கோர்ட்டில் போய் வந்து செந்தில் பாலாஜியை மென்ஷன் பண்ணி ஒரு மனுவில் எதுலையுமே குறிப்பிடல. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவங்களுக்கே தெரியுது இதுக்கு செந்தில் பாலாஜி காரணம். அதாவது இதில் ரொம்ப வேடிக்கையான விஷயம் என்னன்னா, அரசாங்கம் வந்து ஏன் நடவடிக்கை எடுக்கலை, பாடி பூரா அங்கேயே கிடக்கு, ஆம்புலன்ஸ் வரலை, அவசர உதவிக்கு வந்து எங்களை கூட்டு போய் யாரும் வைத்தியம் பார்க்கல, மக்கள் செதறி கிடக்கான், செத்து கிடக்கான், தமிழ்நாடு அரசு வந்து கண்டுக்கிறவே இல்லை, லோக்கலில் கூட எம்எல்ஏ இருக்காரு வரவே இல்லை, மினிஸ்டர் வரல, சிஎம் வரல, யாருமே எங்களை பார்க்கலங்கிற குற்றச்சாட்டு கரூர் சம்பவத்தில் கிடையாது. குற்றச்சாட்டு என்ன சொல்றான்னா, எதுக்கு முதலமைச்சர் வந்தாரு, ஏன் செந்தில் பாலாஜி வந்தாரு, ஏன் வந்து மினிஸ்டர் வந்தாரு, ஏன் டாக்டர் வந்தாருன்னா கேட்கறான், ஏன் போஸ்ட்மார்ட்டம் பண்ணாருன்னு கேட்கறான். செத்தவனை வந்து ஏன் போஸ்ட்மார்ட்டம் பண்றாரு, அது வேகமா ஏன் பண்ணாரு, வேகமா யாருமே பண்ணல, 16 மணி நேரம் பண்ணிருக்காங்க, 2 டேபிள்ல வச்சு பண்ணாங்க, அப்புறம் நிக்க வச்சா பண்ணுவாங்க. என்னங்கடா இது, ஒரு பைத்தியக்கார மாதிரி பேசுறாங்க. ஒரு அரசாங்கம் செயல்படவே இல்லைன்னா ஏன் அரசாங்கம் செயல்படவில்லைன்னு கேள்வி கேட்டா நியாயம் இருக்கு. ஏன் அரசாங்கம் செயல்பட்டுச்சுன்னு கேட்கறான். சரி, ஓகே. அந்த எவ்வளவு வினோதமான வேடிக்கையான விஷயம் பாருங்க. அது வினோதங்கிறத புரிஞ்சுக்கிறேன் சார். இப்போ என்னோட கேள்வி என்னன்னா, இப்போ ஆல்ரெடி வந்து இப்போ சிபிஐக்கு இது கொடுத்ததுக்கான முக்கியமான காரணம் என்னன்றதை நான் சொன்னேன். உச்சநீதிமன்றம் ஏன் கொடுத்தாங்க அப்படிங்கிறனா, இந்த பிரஸ் மீட் நடத்தணும்னு சொன்னேன். நீங்க இந்த பிரஸ் மீட் பத்தி என்ன சொல்றீங்க அப்படின்னா, இதுல ஒரு சதி இருக்குது, அதை தெளிவுபடுத்த வேண்டிய விஷயத்துக்காக தான் அந்த பிரஸ் மீட் கொடுத்தாங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஆனா அந்த விளக்கம் கொடுத்து கூட மக்கள் அதை யாரும் கன்வின்ஸ் ஆகலையே. மக்கள் பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் அந்த சதிங்கிறத நம்ம தான் செய்யறாங்க. எந்த மக்கள்? கரூர் பகுதியிலே நம்ம ஃபீல்ட் ரிப்போர்ட் போயிருந்தா மக்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு சதி நடந்திருக்கு, திமுக சதி இருக்குங்கிறத ஒத்துக்கிறாங்க மக்கள். உண்மைதான் சொல்றாங்க. விஜய் மீது சாஃப்ட் கார்னர் இருக்கு, விஜய்க்கு எதுக்கு சம்பந்தமே இல்லைங்க அப்படின்றத மக்கள் சொல்றாங்களே. நீங்க அந்த பிரஸ் மீட் நடத்தி கூட எந்த விதமான பயனும் இல்லைங்கிறாங்க. அப்படி கிடையாதுங்க. எப்பவுமே என்னன்னா, ஒரு 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 பெரிய அசம்பாவிதம் நடக்கிற போது மக்கள் மத்தியில நிலவக்கூடிய நம்பிக்கை இருக்குல்ல. இப்ப நீங்க வந்து பேய் அடிச்சிருச்சுன்னா, இங்க முன்னாடிலாம் அந்த காலத்துல என்ன செய்வான்,
வயக்காட்டுக்கு போனாருங்க, தண்ணி பாய்ச்ச போனாருங்க, திடீர்னு பேய் அடிச்சிருச்சுங்க, அவர் செத்துட்டாருங்க. நான் எவனாவது பேயை கொண்டு வந்து காட்டியிருக்கானா விசாரணையில்? போலீஸ் ஸ்டேஷனில் வந்து பிடிச்சிருக்காங்களா, பேயை பிடிச்சிருக்காங்களா ஒரு முறையாவது? கோர்ட்டில் ஒப்படைச்சிருக்காங்களா, தண்டனை வாங்கி கொடுத்துருக்காங்களா? பேய் இருக்குன்னு சொல்கிறான்ல, பிடிச்சி கொடுத்துருக்காங்களா ஒரு அது வந்து மக்களோட நம்பிக்கை தானே. அப்போ பேய் இருக்குங்கிறது ஒரு நம்பிக்கை, அதுக்கு ஆதாரம் கிடையாதுல்ல. அது மாதிரி என்ன செய்வான்னா, திமுக மேலே ஒரு நெகட்டிவ் இமேஜை வந்து ஏற்கனவே கட்டமைக்கிறதுங்கிறது புதுசு கிடையாது. எம்ஜிஆர் காலத்திலேருந்தே திமுக ஒரு தீய சக்தி, அவ்வளோதான். ஒரு வரி தானே கொள்கை அதிமுகவுக்கு, திமுக ஒரு தீய சக்தி, இவ்வளோதான் கொள்கை. நானே கூட சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, ஒரு 2 பெண்கள் பேசுகிற போது கூட வட சென்னையில் ஒரு சேராட்டோவில் நான் போகும்போது வந்து ஒரு திமுக பற்றி பேசும்போது அவங்க நெகட்டிவாக தான் பேசுகிறாங்க. நான் அவரை எம்ஜிஆர் நினச்சேன், நல்லவர் நினச்சேன், அவர் கடைசியில் கருணாநிதியாக இருக்கிறாருங்க. நான் ஒரு பொம்பளை சொல்லுது, எனக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு. என்னடா ஒப்பீடு இப்படி அவனை நான் நல்லவன் நினச்சேன், அவன் கெட்டவனாக இருந்திருக்கேன் அப்படி சொல்கிறதுக்கு பதிலா, அடியே மீன்கார பொம்பளை சொல்லுது, அடியே அவன் நான் எம்ஜிஆர் நினச்சேன், கடைசியில் கருணாநிதியாக இருந்திருக்கான் அப்படின்னு சொல்லி எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. கருணாநிதியை பற்றி உனக்கு என்ன தெரியும், எம்ஜிஆர் பற்றி உனக்கு என்ன தெரியும், இல்லை பர்சனல் வாழ்க்கையெல்லாம் தெரியுமா, இல்லை பொது வாழ்க்கை தெரியுமா, வரலாறு தெரியுமா, என்ன தெரியும்? இப்படி ஒரு நம்பிக்கையை வந்து விதைச்சிட்டாங்க. திமுக ஆட்சிக்கு வந்தால் வந்து மழை பெய்யாதுமா, முன்னாடி எது செஞ்சாலும் அது ஒரு மோசமான விளைவை உண்டாகும், அதை வந்து சாமி இல்லைன்னு சொன்னவங்க கட்சி, அது அப்படிலாம் சொன்னவங்களாம் இருக்காங்க. இதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்காங்கிறதே கேள்வி. ஒரு பேரிடர் நேரத்தில் ஒரு வகையான நம்பிக்கை உருவாகிறது அப்படிங்கிறத ஒரு செய்தியை பரப்பியிருக்காங்க. வதந்தி எப்போவுமே ரொம்ப வேகமாக பரவும், அதே வேகத்தில் ஈசல் மாதிரி அது செத்து விழுந்துடும், இது வந்து நீடிக்காது. இப்போ இவங்களுக்கு என்னன்னா ஒரே ஒரு வசதி, திமுக இதில் செஞ்ச ஒரு மாபெரும் ராஜதந்திரம்னே நான் கருதுறேன். யாரையுமே அரெஸ்ட் பண்ணாமல் விட்டது மூலமாக பழிவாங்கும் நடவடிக்கை என்கிற ஒரு அவச்சொல்லுக்கு, பழிச்சொல்லுக்கு திமுக ஆளாக. திமுக அரசாங்கம் நினச்சிருந்தா விஜய் வந்து கரூரை தாண்டி விமான நிலையத்துக்கு வருகிற போதே அவர் கைது செய்யப்பட்டிருப்பார். அவர் புழல் சிறையில் அன்னைக்கு இரவே அடைக்கப்படுவதற்கான எல்லா சாத்தியங்களும் அவருக்கு இருக்கு. போய் 2 நாளாவது வச்சிருக்கலாம், ஜாமீன் நியமனம் அப்புறம் கேட்டு அப்போ 15 நாள் கூட வச்சிருக்கலாம். ஜட்ஜ் ஐயா மனசு சொன்னாலும் 15 நாள் வச்சிருக்கலாம். இந்த புஷி ஆனந்த் மாதிரி பின்னங்கால் பிடரில் அடிக்க ஓடக்கூடிய ஒரு மாபெரும் கோழைகளை கூட காவல்துறை வந்து தொடலை. ஆதவர் சொன்னால் கேட்கவே வேணாம், அவர் போய் டெல்லி பக்கம் ஒழிஞ்சுக்கிட்டாரு. இவர்கள் யாரையும் கைது செய்யாததன் மூலமாக சட்டப்படி கோர்ட்டு தண்டிக்கட்டும், நம்ம அதை போலீஸ் அனுப்பி யாரையும் அரெஸ்ட் பண்ண வேணாம் என்று தவிர்த்ததன் வழியாக திமுக அரசு பழிவாங்க வேண்டும் என்கிற எண்ணம் தனக்கு இல்லை என்பதை தெளிவுபடுத்திடுச்சு நான். ஆனால் சார் இப்போ ஓகே, இப்படி ஒரு விஷயம் நீங்கள் சொல்கிறீங்க, இந்த பார்வை முன் வைக்கிறீங்க. ஆனால் சட்டத்தின் ஆட்சி நிலைநிறுத்த வேண்டிய இடத்துல இருந்து ஸ்டாலின் அவர்கள் தன்னோட கடமை தவறிட்டார் அப்படின்னு ஒரு விமர்சனத்துக்கு அவர் பழி சொல்லுக்கால இருக்காரு. இல்லைங்க, அது ஜெயலலிதாவோட ஒப்புடுறாங்க. ஜெயலலிதா வந்து சங்கராச்சாரியாரையா பிடிச்சி வந்து ஜெயிலில் போட்டாங்க, யாரையும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, பெரிய பெரிய தலைவர்களெல்லாம் வந்து ஜெயலலிதா அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, ராமதாஸை பிடிச்சி உள்ள வச்சிருக்காங்க, கலைஞரை கைது பண்ணியிருக்காங்க, கலைஞரை கைது பண்ணியிருக்காங்க, யாரையுமே விடலை. திருமாவளவனை கூட ஒரு தடவை அரெஸ்ட் பண்ணி ஒரு பெரிய சட்ட ஒழுங்கு பிரச்சனையா மாதிரி அப்புறம் விடுதலை பண்ணாங்க. யாரையுமே விட மாட்டாங்க ஜெயலலிதா. இவங்க திமுக வேடிக்கை பார்க்குது அப்படின்னு ஒரு குரூப் சொல்றாங்க. எல்லா நன்மையும் செஞ்சு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உடனடி நிவாரணம் அளித்து, மருத்துவ உதவி அளித்து, நள்ளிரவுல தனி விமானத்துல போய் அவங்களையெல்லாம் பார்வையிட்டு எல்லா உதவியும் செய்த போதே அவர்கள் திமுகவினுடைய இந்த மாநில அரசின் மீது கொலைப்பழி சாட்டுவார்கள் என்றால், இந்த தற்கொலை தலைமை கழகத்தை எல்லாம் வந்து சிறைக்கு அனுப்பியிருந்தால் திமுக பழிவாங்குகிறது என்கிற டயலாக்கை அவங்க உறுதிப்படுத்தியிருப்பாங்க. சார் அவங்க ஏதோ ஒன்று சொல்லிட்டு போகிறோம் சார். ஆனால் சார் நீங்கள் வந்து ஒரு சட்டத்தின் ஆட்சி நிலைநிறுத்த வேண்டிய இடத்துல தான் நீங்கள் இருக்கீங்க. லா அண்ட் ஆர்டர் மினிஸ்டர் நீங்கள் தான் சார். இல்லைங்க, சட்டத்தின் ஆட்சினா இவங்களை ஜெயிலுக்கு அனுப்புறதுனால 41 உயிர் திரும்பி வர போறது இல்லை சார், அது செகண்டரி சார். இவங்களை அழைக்கிறது மூலமாக திமுக வந்து எங்களை பழிவாங்குகிறது என்கிற டயலாக்கை அவங்க சமூக அளவில் போய் சேர்த்திருப்பாங்க. அது அரசியல் பின்னடைவுங்க அவங்களுக்கு. சரி, இப்போ ஒரு உதாரணத்துக்கு இப்படி நான் வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ இப்படி செஞ்சா திமுக பழிவாங்கன்னு சொல்லியிருப்பாங்க அப்படின்றனால ஸ்டாலின் அவர்கள் செய்யலை, அது வந்து ஒரு சாமர்த்திய புத்தி அப்படின்ற மாதிரி நீங்களாம் சொல்கிறீங்க. ரைட், ஓகே. இப்போ நான் எப்படி சார் கேட்குறேன், இப்போ சிபிஐக்கு வசம் இந்த சப்ஜெக்ட் போயிடுச்சு, நாளைக்கு சிபிஐ ஆக்ஷன் எடுக்கிறாங்க, தாவேக நிர்வாகிகள் மீது, விஜய் மீது ஆக்ஷன் எடுக்கிறாங்க. அப்போ கொள்கை எதிரியாக இருந்த நான் பாஜக எதிர்த்து இருந்தேன், என்ன வந்து இப்போ பழிவாங்க நடவடிக்கை வந்து இப்போ பாஜக செய்யுது அப்படின்னு அப்படி கூட அவர் சொல்லலாம். அது நாளைக்கு இல்லை, அப்படி கிடையாது. அவர் சரியான வக்கீல்லாம் செலக்ட் பண்ணியிருக்காரு. பில்கிஸ் பானு வந்து பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டு தன் குழந்தை முதற்கொண்டு பறி கொடுப்பதற்கு காரணமாக இருந்ததற்கு யார் வந்து அந்த வழக்கிலிருந்து விடுவிப்பதற்கு காரணமாக இருந்தாங்கன்னா அப்படிப்பட்ட வக்கீலத்தை அவங்க தேர்வு செய்யும். பாஜக சார்ந்த வழக்கறிஞர்களை வைத்து தான் மூவ் பண்ணுறாங்க. இது வழக்கு, அதாவது அவங்க வழக்குக்கு போயிருக்காங்கிறத விட பாஜக சரணடைந்திருக்கிறாங்கிறது ரொம்ப பகிரங்கமான விஷயமாக இருக்கிறது. ஆதவர்ஜுனா அதை நோக்கி தான் பயணிச்சிருக்கிறாரு. அதனால பாஜக அவர்களுக்கு சாதகமான அம்சத்தை தரும் என்பது மட்டுமல்ல, இந்த விசாரணை வளையத்துக்குள்ள வைத்து இவரை தொடர்ந்து மிரட்டி தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள விஜய் அவர்கள் வைத்துக் கொள்வதன் வழியாக
இனிமே விஜய் பாஜகவை தன்னுடைய கொள்கை எதிரி என்று அவரால் பேச முடியாது. அவரால் வந்து அப்போ திமுக என்ன பண்ணுது, ஆட்டோமேட்டிக்காகவே என்னை நீ எதுக்குறியா, நீ இயல்பாகவே வலதுசாரி தான், சங்கி கூட்டத்துக்கான ஆள் தான் என்று அவங்க எதிர்ப்பக்கம் தள்ளி விட்டாங்க. இந்த வழக்கு விசாரணை மூலமாக அதுக்கான வாய்ப்பை தள்ளி விட்டாங்க அவங்க. நீ நேரடியாக என் கூட மோதுறதுனா நீ போய் ஒளிஞ்சுக்க, நீ யாருங்கிறத நான் மக்களுக்கு சொல்கிறேன் அப்படிங்கிற இடத்தை நோக்கி அவங்க நகர்த்திருக்கிறாங்க. அதனால் எடப்பாடி பழனிசாமி வந்து டெல்லிக்கு போனார், அமித்ஷாவோட உடன்பாடு கண்டார். அவர் இது அதிமுகவுக்கு அது பின்னடைவு. அது அதே மாதிரி கொள்கை எதிரி அப்படின்னு கூச்சல் போட்டுக்கிட்டு இருந்தா விஜய் வந்து இன்னைக்கு நான் வந்து பாஜகவோட சமரச போக்கை அவர் கையாண்டார்னா அவரால் அரசியல் செய்ய முடியவில்லை என்பது அவர் ஒப்புக்கொண்டார்னு அர்த்தம். அவருடைய இயலாமை, அவருடைய கோழைத்தனம், அவருடைய தோல்வியாக தான் அது மாறும். அதனால வந்து பாஜகவோட நீ ரகசிய கூட்டாளி அப்படின்னு திமுகவை பார்த்து சொன்னவர் உண்மையிலேயே ரகசிய கூட்டாளியாக இருக்க வேண்டிய கட்டாயத்தில் அவர் இருக்கிறார் என்பது இருக்கல. அதை அம்பலப்படுத்தினாலே அவர் அரசியலில் காலியாகிடுவார். திமுகவுடைய வியூ. தாவக்கு எப்படி ஒரு வாதத்தை வைக்குமே, இது முழுக்க முழுக்க சிபிஐ கட்டுப்பாட்டு இல்லை, அந்த சிபிஐ கட்டுப்பாட்டை மானிட்டர் பண்ற இடத்துல சுப்ரீம் கோர்ட் தான் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது வந்து இது வந்து பாஜக எப்படி ஹேண்டில் பண்ணும், எங்களை எப்படி பாஜக ஹேண்டில் பண்ணும் அப்படின்ற ஒரு கேள்வி அவங்க வைப்பாங்கல்ல. அது வந்து வெளியில அப்படி சொல்லிக்கலாம். பாஜக எப்படி ஹேண்டில் பண்ணுதான் இந்தியா முழுக்க நடந்துகிட்டு இருக்கேன். எல்லா பிரச்சனைகள்லையுமே பாஜக வந்து யாரை எப்படி நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பது எல்லாருக்குமே வெளிப்படையாக தெரியும்ல. வந்து அஜித் பவார்ல இருந்து ஒவ்வொருத்தர் மீது வழக்கு போட்ட போதெல்லாம் அவங்க என்ன மாதிரி வந்து அதை வந்து மெயின்டைன் பண்ணுவாங்கங்கிறது உலகத்துக்கே தெரியும். விஜய் இனிமே வந்து என்னுடைய கொள்கை எதிரி பாஜகன்னு பேசிடுவாரான்னு பார்ப்போம். இனிமே பேச முடியாது. அதுல இருந்தே தெரிஞ்சிரும்ல நீ சைலண்ட் ஆகிட்டியா இல்லையாங்கிறது தெரிஞ்சிரும்ல. அவருடைய ஆக்டிவிட்டீஸ்ல அவருடைய பழைய சவால் விடுறது இருக்குல்ல. எம்ஜிஆர் வளர்த்த கட்சியை எடப்பாடி எப்படி நாசம் பண்ணி வச்சிருக்கிறாருன்னு பேசினார்ல, இப்ப பேச சொல்லுங்க. பாஜகவை பத்தி நீங்க பேசுங்க, பாயாசமா பாசிசமான்னு கேட்டீங்களா, இப்ப பேச சொல்லுங்க. அதெல்லாம் இதெல்லாம் இந்த டயலாக் பேப்பர் எல்லாம் நீங்க வந்து அந்த A4 ஷீட் எல்லாம் நீங்க வந்து கரூர் நெரிசல்ல தொலைச்சிட்டீங்க. இனி இந்த பேப்பரை நீங்க பயன்படுத்த முடியாது. அதனால தனித்துவம்னு ஒன்று இருக்கல. ஒரு கட்சி புதிதாக தொடங்குகிற போது இந்த கட்சி அதிமுக போன்ற ஒரு கட்சி அல்ல, பாஜக போன்ற ஒரு கட்சி அல்ல, நாங்கள் ரொம்பவும் தனித்துவமானவர்கள், அண்ணாவின் கொள்கையை வந்து திமுக காப்பாற்ற தவறி விட்டது அப்படின்னு சொன்னார்ல. இப்போ இவர் எப்படி காப்பாற்றுவார்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. இவர் எப்படி அண்ணாவின் கொள்கை எப்படி ஒரு நடந்துருவாரா, அதை காப்பாற்றக்கூடிய தகுதி அவருக்கு இருக்குதா அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு இல்லையா. அதனால இவருடைய ஆக்டிவிட்டிஸ் வந்து கட்டுப்படுத்தப்பட்டதாக மாறிவிட்டது. இவர் ஓட்டப்பந்தயத்துக்கு போறாரு, அவர் காலை கட்டி போட்டாங்க. அதனால மத்திய அரசாங்கத்தின் விசாரணை மையத்துக்குள்ள போய் அவர் வந்து வலையை விரிச்சு வச்சு அதில் போய் நானே தான் மாட்டிக்கிட்டேன்ற மாதிரி போய் மாட்டிக்கிட்டார். அதனால திமுகவுக்கு வேலை சுலபமாயிடுச்சுங்க. நம்ம யாருமே எதிர்பாராத ஒரு விஷயம் என்னன்னா, திமுக அவரை எதிர்ப்பக்கம் தள்ளி விட்டது. அதன் மூலமாக விஜய் தனித்தன்மை இழந்து விட்டார். தனித்தன்மை இழந்ததன் மூலமாக அரசியலில் வெகுஜன மக்களை அவர் மீண்டும் திரட்ட முடியாது. சரி, ஓகே. இப்போ வந்து அந்த அலைன்ஸ்க்கு இப்போ இது மூலமாக நீங்கள் அவர் அந்த கூட்டணிக்கே போயிட்டார் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. சரி, அந்த கூட்டணிக்கு போயிட்டாருன்னு வைங்களேன். கூட்டணிக்கு போயிட்டாருன்னா வந்து களம் வந்து 4 முனை போட்டியாக இருக்கும்போது தான் திமுக வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருந்த மாதிரி ஒரு எட்ஜ் இருந்துச்சு ஒன்று. இப்போ வந்து 3 முனை போட்டியாக மாறிடுச்சோம் அப்படின்னு இப்போ வந்து திமுக வந்து வாய்ப்புகள் மங்கிடுச்சா, எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்லை, அதாவது திமுக வாய்ப்பு மங்க. என்ன காரணம்னா, இவர் வந்து தன்னுடைய வாக்கு சதவீதத்தை நிரூபிப்பதற்காக முதல் கட்ட தேர்தலில் ஒரு மறைமுக உறவாக இருந்து கொண்டே தனித்து போட்டியை நாங்கள் மாறவே இல்லை அப்படின்னு ஒரு சீன் போடுறதுக்கு ஒரு வாய்ப்பு தருவாங்க. ஏன்னா ஒருவேளை எஸ்ஐடி வந்து அசராக்காருக்கு தலைமையில் விசாரணை நடந்திருந்தால் 3 மாசத்துல அறிக்கை தாக்கல் பண்ணணும். இப்போ சிபிஐனால 3 வருஷமோ 4 வருஷமோ 5 வருஷமோ அடுத்த சட்டமன்ற தேர்தல் வரைக்குமே அது நீடிக்கும். அதனால ஒன்றும் சங்கடம் கிடையாது. மக்களுடைய மறதி ஏற்படுகிற வரைக்கும் வழக்கு விசாரணை போயிட்டே தான் இருக்கும். அப்போ அசராக்கார்கிட்ட இருந்து தப்பிச்சாச்சு, எஸ்ஐடி விசாரணையிலேருந்து தப்பிச்சாச்சு. இப்போ உடனடியாக தாக்கல் பண்ண வேண்டிய எதுவும் வரப்போறதில்லை. தேர்தலை அவர் வந்து எப்பவும் போல அதே ட்ராமாவை நடத்துவார். நான் தனிச்சு போட்டிடுறேன், எனக்கு யாருமே வந்து தேவையில்லை அப்படிலாம் சொல்லி பார்ப்பாரு. ஆனால் அவருடைய வேகம் குறைகிறதா இல்லையா? அவர் இதற்கு முன்பு அவர் என்ன அணுகுமுறையை அரசியலிலே கையாண்டார், இப்பொழுது என்ன மாதிரியான அணுகுமுறையை கையாளுகிறார் என்கிறதுக்கான வித்தியாசம் இருக்குல்ல. அந்த வித்தியாசத்தில் அவர் அடையாளப்பட்டு விடும். மக்கள் அவரை கண்காணித்து கொண்டே இருப்பார்கள். ஏங்க அவர் ஒன்றும் இல்லை, அன்னைக்கு இரவு இது நடந்த இந்த நெரிசல் மரணத்திற்கு வந்து என்னுடைய தொண்டர்களுடைய தவறு தான் காரணம், நான் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னு ஒரு வார்த்தையை மட்டும் அவர் சொல்லி இரங்கல் தெரிவித்து அதற்கான எல்லா பொறுப்பையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன், நிவாரணத்திலிருந்து அனைத்தையும் ஏற்றுக்கொள்கிறேன், உடனடியாக அங்கு விரைந்து சென்ற தமிழ்நாடு முதலமைச்சருக்கு நன்றி அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா அந்த இரவோட பிரச்சனை தீர்ந்துடும். இந்த பிரச்சனையை எல்லாரும் தலைமறைவாகி 72 மணி நேரம் வரும் காணா போய் சிஎம் சார் அப்படின்லாம் சவால் விட்டது மூலமாக இந்த பிரச்சனையை அவர் தான் வந்து எதிர்ப்பக்கம் நகர்த்துறாரு. ஆதவர்ஜனா என்று சொல்லக்கூடிய பொலிட்டிக்கல் புரோக்கர் கொண்டு போய் தாவேகாவை டெல்லியில் வித்துட்டாப்ல, அடமான வச்சுட்டாப்லாம். இப்போ விஜய் மாட்டிக்கிட்டாரு. விஜய் இனி அரசியல் செய்வது என்பது
பாஜகவினுடைய கட்டுப்பாட்டிற்குள்ள தான் இனி நகர முடியுமே தவிர அது இனிமே அது கூண்டு கிளிதான், சுதந்திரமாக வானத்தில் பறக்க முடியாது. அது சிங்கம்னு தன்னை கருதி கொள்ளலாம், அது சர்க்கஸ் சிங்கம் தான், ஆட்டுவிப்பவர்கள் வந்து விட்டார்கள் என்கிற இடத்தை நோக்கி நகர்த்திட்டாங்க. அதனால தாவேகாவுக்கு தான் இந்த சிபிஐ விசாரணை பின்னடைவை தவிர திமுக வந்து அழகா அவரை காப்பாற்றி விட்டுருக்கோம். எஸ்ஐடி விசாரணை வந்திருந்தால் கூட அது அழகா அவரை காப்பாற்றி விட்டுருப்பாங்க. திமுகவா அதிமுகவான்னு வருகிற ஒரு அந்த போட்டி மாதிரி தான் அது நிகழ்ந்திருக்கும். தேவையில்லாமல் போய் ஒரு பெரிய விசாரணை மையத்துக்குள்ள தன்னை வந்து அவரே வந்து போய் விழுந்து மாட்டிட்டார். அப்படித்தான் இல்லை சார், விஜயுடைய அரசியல் இந்த இஷ்யூக்கு பிறகு எப்படி நகரப்போகுது அப்படிங்கிறத வரும் நாட்களில் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். நீங்கள் சொல்கிற மாதிரி தான் வந்து அவருடைய அந்த வாய்ஸ் குறைஞ்சிருக்க போதா அல்லது அதை விட முன்ன விட கொஞ்சம் வீரியமாக இருக்க போதா அப்படிங்கிறதான் வரும் நாட்கள் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி சார்.